அநேகத்துல பாருங்க, நிறைய விசுவாசி கேட்கிற ஒரு கேள்வி, எங்களை மட்டும் ஆசீர்வதிக்கவே மாட்டேன்றாருங்க, எங்களை மட்டும் கஷ்டப்படுத்தி இருக்கிறாருங்க. கடவுள் யாரையும் கஷ்டப்படுத்துறது கிடையாது. உள்ள அவருடைய பிரமாணம் ஒன்று இருக்குது. அது யாரெல்லாம் கனம் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ற நல்லா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு போய் கடவுளுடைய வார்த்தை வைக்கணும். உள்ள செழிக்க வேண்டும், உள்ள நல்லா இருக்கணும். உள்ள யாரெல்லாம் செழிக்கிறீர்களோ அவர்கள் வெளியே நல்லா இருக்க முடியும். உள்ள எவ்வளவு கர்த்தரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உள்ள எவ்வளவு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது, அதை பொறுத்துதான் உங்களுடைய வெளியில இருக்கின்ற வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும். எல்லாவற்றிலும் வாழணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்? உன் ஆத்துமா வாழணும். உங்க ஆத்துமா வாழுதா? உங்க ஆத்துமா நல்லா இருக்குதா? உங்க ஆத்துமா தேவனுடைய வார்த்தையால் நிறைந்து இருக்கிறதா? மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையினால் உங்கள் ஆத்துமா பிழைக்கிறதா? நான் சொல்றது நாளைக்கே நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க, ட்ரில்லியனியர் ஆவீங்க, அதெல்லாம் சொல்லல. உள்ள ஐஸ்வர்யவானாக இருந்தா தானா எல்லாம் நடக்குங்க. ஒரு காந்தம் போல மாற ஆரம்பிச்சிடும். உள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா, உள்ள தேவன் இருந்தா மற்ற ஆசீர்வாதங்களா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும்.